அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசினருக்கும் 3இல் குரு வக்கிரம், 5இல் கேது, 10ஆம் இடத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. விரய ராசியில் 7.5 சனியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை தங்களுக்கு அமையலாம். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து தாங்கள் செயல்படுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் தங்கள் மனதில் உருவாகும். வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் புரிதல்கள் அதிகரிக்கும். இறை சார்ந்த பணிகளில் மனம் ஈடுபடும். லாபஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருக்கின்றன. லாபஸ்தானம் தங்களுக்கு உயர்வாக இருக்கிறது. தங்களின் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் அடைந்து இருக்கிறார். நன்மை செய்வார். புதிதாக சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்கலாம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பண பிரச்சனை இருக்காது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எதிர்பாராத உதவிகளும் தங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானாதிபதி பலம் பெற்றிருப்பதால் சுப செலவுகள் உண்டாகும். விருந்தினர்கள் வருகை புரிவர். தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். லாபஸ்தானம் நன்றாக இருந்தாலும் கூட அந்த லாபஸ்தானமாகிய இடம் கும்பராசி தங்களுக்கு பாதகஸ்தானம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. சிறு உடல் நல கோளாறு என்றாலும் உடனே மருத்துவரை சென்று தாங்கள் சந்தித்தல் வேண்டும். நரம்பு பிரச்சனை, மூட்டு வலி போன்ற உபாதைகள் வரலாம். சில சமயங்களில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக பேசுதல் வேண்டும். பழகும் ஆட்களை தரம் அறிந்து பழக வேண்டும். கணவன் மனைவி உறவுகளில் சில சமயங்களில் கருத்து வேறுபாடு வரும். ஆக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்கள் உடல் நலனில் கவனமாக இருங்கள். தொழில்துறை வியாபார சம்பந்தமாகவும் நேரடி கண்காணிப்பு தேவை. கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.